الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحصي نعماه العادون ولا يؤدي حقه المجتهدون، الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت ممدود، الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته وبث بالصخور ميدان أرضه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا وحبيب إله العالمين أبي القاسم مصطفى محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين المظلومين المعصومين. أوصيكم عباد الله وإياي بنفسي بتقوى الله. எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கருணையும் சாந்தியும் எங்கள் தலைவர் இறுதி தூதர் ஹாத்தமுல் அம்பியா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله من المتقين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விடயத்திலே முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்தவனாக புனித ரமலான் மாதத்தின் இறுதி நாளின் முக்கியமான நாட்களில் ஒரு நாளாகிய வெள்ளிக்கிழமை இந்த இடத்திலே இந்த குத்பாவை ஆரம்பிக்கின்றேன். புனித ரமலான் மாதத்தின் 29வது நாட்களை பூர்த்தி செய்து 30வது நாள் கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நாளையும் இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். இதிலே கடந்த நாட்களிலே நாங்கள் விழித்திருந்து ஒரு மாத காலம் நோம்பிருந்து புனித குர்ஆனை ஓதி இரவு நேரம் நின்று வணங்கி திக்ர் செய்து நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய தக்கர்ருபை நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே வர இருக்கின்ற பெருநாள் இரவு விழித்திருந்து அமல் செய்கின்ற இரவுகளிலே 4 இரவுகள் மிகவும் முக்கியமானதாகும். அதிலே இந்த பெருநாளுடைய இரவு, ஷாபான் மாதத்தின் 15வது இரவு, அதே போன்று ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, அவ்வல் ரஜப் மாதத்தின் 1வது இரவு என்றெல்லாம் ரிவாயத்துகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். மரியாதைக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, மனிதன் அமல்களிலே எவ்வளவுதான் கூடுதலாக செய்தாலும் முக்கியமானது அந்த அமல் கபூல் செய்வது. ஏனென்றால் சிஹ்ஹத்துல் அமல் கபூலியத்துல் அமல், செய்கின்ற அமல் சரியாக இருக்கலாம், ஆனால் இஹ்லாஸோடும் இறை திருப்தியை வேண்டியும் ரகசியமாக செய்ய வேண்டியது ரகசியமாக செய்ய வேண்டிய அந்த விடயங்கள் நாம் பேணி பாதுகாக்குகின்ற பொழுதுதான் நிச்சயமாக அது அந்த கபூலியத்தான் நிலைக்காகும். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித காபாவை கட்டிவிட்டு அல்லாஹும்ம தகப்பல் மின்னா, இறைவா இந்த பணியை நீ கபூல் செய்வாயாக, எத்தனையோ வகையான பிரயத்தனங்களை மேற்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சோதனைகள் எல்லாம்
கடந்த அந்த மாமனிதர் அந்த புனித காபத்துல்லாவை கட்டி கேட்ட இந்த துவா. இதே போன்றுதான் ஹசரத் பிபி ஜைனப் அவர்கள் கர்பலா களத்திலே எத்தனையோ முசீபத்துகளை எல்லாம் கண்டு அனுபவித்து அந்த சொல்லொன்னா துயரங்களுக்கு மத்தியிலே வீட்டிலே கேட்டார்கள், இறைவா அல்லாஹும்ம தகப்பல் மின்னா, இது எங்களிடத்திலே இருந்து நீ கபூல் செய்வாயாக. எனவே அல்லாஹு தஆலா நாங்கள் பிடித்த நோன்புகளை, ஓதிய குர்ஆன்களை, செய்த திக்ருகளை, கொடுத்த தானங்களை நாங்கள் இறைவனுக்காக விழித்திருந்து அமல் செய்த அமல்களை அல்லாஹு தஆலா சஹீஹாக ஏற்றுக்கொள்வதோடு கபூலியத்தையும் செய்து கொள்வானாக என்ற பிரார்த்தனை அல்லாஹ் எங்களிடமிருந்து நீ கபூல் செய்வாயாக. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா அஹ்ஸனுல் அமலை, அமல்களிலே மிக சிறந்ததைத்தான் ஏற்றுக்கொள்கிறான், அஹ்ஸனாக. இதைத்தான் புனித அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆகவேதான் சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் கபூலாகின்ற இந்த விடயத்தை நாங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. வர இருக்குகின்ற பெருநாள் ஈதுல் ஃபித்ர், இதை முஸ்லிம் சமூகம் எவ்வாறான ஒரு ஈதாக கொண்டாடப்பட இருக்கிறது அல்லது சில நாடுகளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى என்ற நாங்கள் செய்ய வேண்டிய அந்த 3 விடயங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா இரத்தின சுருக்கமாக கத் அஃப்லஹ. எங்களுக்கு தெரியும், மதரசாவிலே படித்த உலமாக்கள் மாணவர்களுக்கு கது என்பது இறந்த காலத்திலே நுழைகின்ற பொழுது நிச்சயமாக, திடமாக, உறுதியாக கது அஃப்லஹ என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மன் தஸக்கா, இவர்கள் அந்த ஜக்காத்து பல வகையான ஜக்காத் இருக்கிறது. ஃபித்ராவை கொடுக்கிறார்களோ, ஏனென்றால் அமலெல்லாம் செய்து வீட்டிலே கொடுக்க வேண்டிய அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? சதக்கா, ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். கத் அஃப்லஹ மன் தஸக்கா. அதை தொடர்ந்து வதக்க ரஸ்ம ரப்பிஹி, அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி அந்த நாளை பிறப்பிப்பார்கள். ஃபஸல்லா, அதை தொடர்ந்து தொழுவார்கள். ஈதுல் ஃபித்ருடைய நாட்களிலே நாங்கள் எல்லாம் தொழுகைக்காக செல்லுகின்ற பொழுது எல்லா வீதிகளிலும், எல்லா பாதைகளிலும், எல்லா வழிகளிலும் மலக்குமார்கள் நிறைந்திருப்பவர்கள், வானவர்கள் என்பதை ரிவாயத்துகளிலே பார்க்கின்றோம். ஏன்? யௌமுல் ஜஸா, கூலி வழங்குகின்ற நாள். அந்த ரமலான் மாதத்திலே விழித்திருந்து, தனித்திருந்து, பசித்திருந்து இறைவனுக்காக என்ற மன உறுதியோடு, இஹ்லாஸோடு செய்த அந்த அமலுக்கு சகோதரர்களே கூலி வழங்குகின்ற அந்த நேரம், அந்த நாள் நாங்கள் தக்பீர் முழக்கத்தோடும், நாங்கள் எங்களுடைய வாயிலே இருந்து வேறு வார்த்தைகள் வராமல் அந்த ஜும்மா, அதாவது ஃபித்ராவுடைய, ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்காக நாங்கள் வர முயற்சி செய்ய வேண்டும். வருவதற்கு முன்பதாக நாங்கள் அன்று எங்களுடைய பசித்திருந்த நாங்கள் வீட்டிலே உணவருந்து விட்டு, குறிப்பாக ஈத்தம்பழம் சிலதை உண்டு விட்டு வருவது முஸ்தஹபாக இருக்கிறது. குளிப்பது, புத்தாடை அணிவது, அத்ரு பூசுவது, காண்பவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுவது, அதிலும் குறிப்பாக சதக்கா கொடுப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹும்ஸ் கொடுப்பது, இப்படியான கடமைகளை செய்வதோடு சதக்கா என்பது இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எத்தனையோ அமல்கள் இருந்து, இறைவா என்னை இந்த உலகத்துக்கு நீ அனுப்பிவிடு, சத்திகன், அதாவது சதக்கா என்ன செய்வன், என்னை அனுப்பிவிடு, நான் சதக்கா கொடுப்பேன், தொழுவேன் என்று சொல்லவில்லை, நோம்பு நோட்பேன் சொல்லி சதக்கா. எனவேதான் அதற்கு அபரிமிதமான நன்மையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். எனவே இந்த நாட்களிலே கப்பிரு வ அல்லிமு,
தக்பீர் சொல்லுங்கள், அதனை கண்ணியப்படுத்துங்கள். ஏனென்றால் நாங்கள் இம்சாக்கோடு இருந்தோம், கண்விழித்து அமல் செய்தோம். அனைத்தையும் இறைவனுடைய தக்கர்ருப், அவனுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் செய்த இந்த விடயங்கள் எல்லாம் சகோதரர்களே, நிச்சயமா அல்லாஹ்வுடைய கபூலியத்தை அது நாடி இருக்க வேண்டும். கஸ்ரத்துல் அமல், கில்லத்துல் அமல், கைஃபியத்துல் அமல், அதே போன்று கம்மியத்துல் அமல். சிலர்கள் பார்க்கலாம், இஷா தொழுகை ஆரம்பித்த தராவியே சுபஹு வரை குர்ஆனை முடித்து ஓதுகின்ற சமூகமும் இருக்கிறது. அதே நேரத்திலே சூரா தௌஹீதை, குல் ஹுவல்லாஹ் சூராவை ஒரு ரக்அத்திலே ஓதிக்கொள்ள முடியாமல் இறைவனுடைய அந்த ஞானம் நிறைந்த உரபாக்கள், ஆரிஃபீங்கள், முத்தகீங்கள் அவர்கள் இறைவனுடைய அந்த விழுமியத்தையும் அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த தௌஹீதினுடைய ஆழத்தையும் விளங்கியதன் காரணமாக ஓதிக்கொள்ள முடியாமல் தத்தளித்ததை பார்க்கலாம். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். பல திறப்புகள் இருக்கிறது, ஒரு பூட்டை திறப்பதற்கு ஒரு திறப்பு தான் இருக்கு, ஆனால் பல திறப்புகள் இருக்கிறது. எல்லா திறப்புகளினாலும் அந்த பூட்டை திறக்க முடியாது. எனவே அந்த ஒரு திறப்பு முறையாக சரியாக அமைந்து நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்றுதான் அந்த காலம், அந்த நேரம் எங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மணித்தியாலத்துக்கு பிறகு சவ்வால் மாதத்துடைய தலைப்புரையை முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கியிருக்கிறது. எனவேதான் இந்த சந்தர்ப்பத்திலே இமாம் ஜைனுல் ஆபிதீன், இமாம் சஜ்ஜாத் நாயகம் அவர்கள் ஓதிய இந்த பிரார்த்தனை விதா, புனித ரமதானை வழி அனுப்பும் பிரார்த்தனை என்ற ஒரு பிழையை அவர்களுடைய கலாச்சாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இதனை மறைந்த எங்களுடைய ஆன்மீக தலைவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ரமதான் மாதத்தின் ஆரம்பத்திலே நீங்கள் அதனை ஓதுங்கள், நோன்பு ஆரம்பிப்பதற்கு முதலே நீங்கள் அதனை ஓதுங்கள், நடுவிலே ஓதுங்கள், இறுதியிலே அதனை பாராயணம் செய்யுங்கள். ஏனென்றால் அதற்குள் பொதிந்திருக்கின்ற விடயம், அதற்குள் அடங்கியிருக்கின்ற அகமியம் அதை விளங்கியிருக்கின்றார்கள். அகக்கண்ணோடு ஓதியவர்களுக்கு அந்த சஹீஃபா சஜ்ஜாதியாவிலே இருக்குகின்ற 45வது பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா மன் லா யர்கபு ஃபில் ஜஸா, இறைவா பிரதிபலன் பாராமல் அள்ளி வழங்குபவனே, வயா மன் லா யந்தமு அலல் அஸா, அள்ளி கொடுப்பதில் கஞ்சமில்லாதவனே, மின்னத்துக்க இப்திதாஉன் வ அஃபுக தஃபضுலுன் வ உகூபத்துக அத்லுன் வ கலாஉக யரா. அடியானுக்கு செயலின் அளவுக்கும் மட்டும் கொடுக்காதவனே, உன்னுடைய அருட்கொடைகள் இதற்கும் பிரதிபலனாக ஒன்றி வழங்கப்படும். உன் மன்னிப்பு உன் பெருந்தன்மையில் உள்ளது. நீ தண்டித்தாலும் அது நீதியின் பாற்பட்டது. நீ உன் தீர்ப்பு மிகச் சரியானதும் பலன் தருவதுமாகும் என்று இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவினுடைய ஆரம்பத்திலே சொல்லுகின்ற விடயம் சகோதரர்களே நாங்கள் இருந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. எனவே எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சில மணித்தியாலத்துக்குள்ளாவது நாங்கள் விடுபட்ட எங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்களை கருத்திலே கொண்டு சேர்த்துவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحسن عماء العبدون.
ثم الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد عبدك ورسولك وأمينك وشفيك وحبيبك وخيرتك من خلقك وحافظ سرك ومبلغ رسالاتك اللهم صل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين وصل على الصديقة الطاهرة فاطمة سيدة نساء العالمين وصل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائما. இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்ற விடயத்திலே முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்தவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித ரமலான் மாதத்திலே இந்த தக்வாவை பின்பற்றி நடக்குகின்ற விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஊசிக்கும் இபாதுல்லாஹ் வத்திபாய் அம்திஹி வஜித்னா பினவாஹி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் எங்களோடு பின்னி பிணைந்து நண்பனாக எங்களோட வீட்டிலே எவ்வாறு ஒரு விருந்தினரை அன்போடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் உள்ளத்தினால் நாங்கள் 30 நாட்களாக எங்களோடு உன்சாக நெருக்கமாக பழகி இருந்த ஒரு நண்பனை பிரியாவிலை அனுப்புகின்ற ஒரு விடயம்தான் இந்த மாதத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. வணக்க வழிபாடுகளிலே லயித்தவர்கள், அதிலே மூடியவர்கள், அல்லாஹ்வை விருப்பத்தோடு வணங்கியவர்கள் அந்த கமாலியத் என்ற பூரணமான ஒரு நிலையை அடைந்து கொள்கிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தினோம், அதில் உள்ள விடயங்களை எல்லாம் எவ்வாறு நாங்கள் கண்டுகொண்டோம், நேரத்தை எல்லாம் எவ்வாறு நாங்கள் செலவழித்தோம் என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த சந்தர்ப்பத்திலே சிந்திக்கின்ற அதே நேரம் எத்தனை ரமலான்களை கடந்திருக்கின்றோம், அதில் லைலத்துல் கத்ருடைய நாளை நாங்கள் பூரணமாக செலவழித்திருக்கின்றோம். வர இருக்குகின்ற ரமலானில் யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி நோன்பாக இதை ஆக்கிவிடாதே என்று கேட்குகின்ற ஒரு பிரார்த்தனையையும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ரமலான் மாதம் முடிந்தால் அடுத்த ரமலானை அடுத்த நாளிலே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஞானவான்களும் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை முடித்தால் அடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவை ஹயாத்தாக்குகின்ற, அதை தேடுகின்ற, அதற்காக வேண்டி ஆயத்தம் செய்கின்ற, ஆரம்பத்திலே இருந்து அதற்கான பிரயத்தனம் எடுக்குகின்ற மகான்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த மாதம் நம்மோடு மிகவும் அந்யோன்யமாக இருந்த மாதம். அதை நாங்கள் கௌரவமாக கண்ணியமாக வழி அனுப்பி வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இதைத்தான் இமாம் அலி இப்னு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் وقد أقام فينا هذا الشهر مقام حمد وصحبنا صحبة مبرور وأربحنا أفضل أرباح العالمين ثم قد فارقنا عند تمام وقته وانقطاع مدته ووفاء عدده. இந்த மாதம் நம்மோடு மிக கண்ணியமாக தங்கி இருந்தது. ஒரு நல்ல விருந்தாளியாக நம்மோடு பழகியது. உலக மக்களில் எவருக்கும் கிடைக்காத அளவு நன்மைகளையும் லாபங்களையும் அள்ளி வழங்கியது. பின்னர் அதன் காலம் முடிவடைந்ததும் தன் பணியை முடித்து
கொண்டு விடைபெற்று விட்டது. فَنَحْنُ مُوَدِّعُوهُ وِدَاعَ مَنْ عَرَّفَ مَنْ عَزَّ فِرَاقُهُ عَلَيْنَا وَغَمَّنَا وَأَوْحَشَنَا انصرافه عنا وَلَزِمَنَا لَهُ الزِّمَامُ الْمَحْفُوظُ وَالْحُرْمَةُ الْمَرْعِيَّةُ وَالْحَقُّ مَطْلِيٌّ فَنَحْنُ قَائِلُونَ السلام عليك يا شهر الله الأكبر ويا عيد أوليائه. பிரிவது மிக சங்கடமான ஒரு நண்பருக்கு நாம் கவலையோடு விடையளிக்கிறோம். அவர் எம்மை பிரிந்து செல்வது மிகவும் வேதனை தருகிறது. அதன் நினைவுகளை நாம் மறக்காது பேணுவோம். அதன் கண்ணியத்தை காத்து வருவோம். அதற்கு நாம் இருக்க வேண்டிய கடப்பாடுகளை செவ்வனை நிறைவேற்றுவோம். எனவே தான் நாம் இவ்வாறு சொல்கிறோம், மகிமை பொருந்திய அல்லாஹ்வின் மாதமே, மகிமை பொருந்திய அல்லாஹ்வின் மாதமே, அவனது நேசர்களின் வசந்தமே, உன் மீது சலாம் பொழிவதாக. தனக்கு பாசமான பிரியமான ஒரு பிள்ளை எவ்வாறு ஒரு இளைஞனாக வாழ்ந்து அவன் மரணிக்கிறானோ அப்படியான ஒரு உணர்வோடு ஃபீலிங்கோடு இமாம் சஜ்ஜாத் அலி இப்னு ஹுசைன் அவர்கள் ஓதிய இந்த பிரார்த்தனை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கி அக்ரம மஸ்ஹூபின் மினல் ஆஃபாத் வயா கைர ஷஹரின் ஃபில் அய்யாமி வஸ்ஸாஆத். நம்மை அடைந்த காலங்களில் மிக கண்ணியமான மாதமே, நாட்களிலும் நொடிகளிலும் மேன்மை மிக்க மாதமே, உன் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் மின் ஷஹரின் கர்பத் ஃபீஹில் ஆமால் வ நுஷ்ரத் ஃபீஹில் ஆமால். நாட்கள் இறைவனின் நெருக்கத்தை அடைகின்ற நாட்டங்கள், இறைவனின் நெருக்கத்தை அடைகின்ற நற்செயல்கள் அதிகரித்து காணப்படும் மாதமே, உன் மீது சலாம் பொழிவதாக. அஸ்ஸலாமு அலைக்க மின் கரீனின் ஜல்ல கத்ருஹு மவ்ஜூதன் வ அஃஜா ஃபக்துஹு மஃபூதன் வ மர்ஜூவின் ஆலம கிராகு. நண்பனே, உன் மீது சலாம் பொழிவதாக. நீ வருகை தந்த போது கண்ணியம் அளிப்பது கடமையாயிற்று, நீ பிரிந்து செல்வதை எவ்வாறு தாங்குவது? உன்னை பிரியும் வேதனை நம்மை வாட்டுகிறது. அஸ்ஸலாமு அலைக்க மின் அலீஃபின் ஆனஸ முக்பிலன் ஃபஸர்ர வ அவ்ஹஷ முன்கதியன் வ மத். தோழனே, உன் மீது சலாம் பொழிவதாக. நீ வந்தபோது நாம் குதூகலித்தோம், நீ விடை பெறும் போது இதயம் அழுகிறது என்று இமாம் சஜ்ஜாத் நாயகம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்கின்ற விடயத்தை பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம், குறிப்பாக அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற சமூகம் நிச்சயமாக தங்களுடைய தக்கியாக்களிலும் உசைனியாக்களிலும் பள்ளி வாயில்களிலும் இந்த துஆவை ஓதி அழுது கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மத்திய கிழக்கு நாடுகளிலே இன்று என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? முஸ்லிம் சமூகம் எவ்வாறான ஒரு ஆபத்துக்குள் சிக்கி தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆன்மீக தலைவர் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இந்த விடயம் உலகத்திலே ஷியா சுன்னா என்ற விடயத்தை உடைத்தெறிந்திருக்கிறது. இஸ்திக்பாருக்கும் முஸ்தவாவின் முஸ்தக்பிரின், நசுக்கப்பட்ட மக்களுக்கும் நசுக்குவோருக்கும் இடையிலான போராட்டம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்குவோருக்கும் இடையிலான போராட்டம் என்பதைத்தான் உலகம் பூராகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் நாங்கள் வாழுகின்ற இந்த ஸ்ரீலங்காவிலே ஆன்மீக தலைவருக்காக வைக்கப்பட்ட அந்த குறிப்பிலே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, ஜமாத்தே இஸ்லாமி, தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத், அரசியல் பிரமுகர்கள் என்ற எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து சமூகமும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த மாமனிதர் இந்த உலகத்துக்கு எதை தந்திருக்கின்றார் என்பதை இன்று உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. ஷியா சுன்னா விடயம்
அது எடுபடுவதாக இல்லை. பெட்ரோலிய உலமாக்கள் அதை வைத்து லாபம் அடைந்து கொள்ளலாம் என்று சவுதிய ஆலிம்கள் முயற்சி செய்து பார்க்கின்றார்கள். அவைகளெல்லாம் உதவாத பழைய புடவையாக வீசப்பட்டு அரங்கிலே இருந்து துளைத்தெறியப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாம் இன்று உலக அரங்கிலே கௌரவமாக கண்ணியமாக இன்று அதனுடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வாழுகின்ற சமூகத்திலே 75% சமூகம் ஆசிய கண்டத்திலே வாழுகிறது. இன்று டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் என்கின்ற இந்த விடயம் மேற்குலகிலே இருந்து படிப்படியாக இந்த ஆசியா கண்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் உலகத்திலே எதை கொடுக்க வேண்டுமானாலும் எதை படைக்க வேண்டுமானாலும் நாங்கள் தான் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த ஐரோப்பியர்கள் இன்று ஆசிய நாட்டை நோக்கி நகர வேண்டியிருக்கிறது. சகோதரர்களே, இன்று எத்தனை பேர்களை ஈரான் இஸ்லாமிய குடியரசிலே கொலை செய்திருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட அறிஞர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அண்மையிலே ஈரானுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதிய சயீத் பெஹெஷ்டி அவர்களுடைய ஒரு பதிவை பார்த்தோம். இந்த நாடு, இந்த இஸ்லாமிய குடியரசு எந்த மனிதர்களிலும் தங்கி இருப்பதில்லை, அது அந்த மில்லத்திலே அந்த சமூகத்திலே தான் அது தங்கி இருக்கிறது என்ற அழகான ஒரு பதிவை நாம் பார்த்தோம். எனவேதான் அந்த சமூகத்திலே எப்படிப்பட்ட தலைவர்கள் மர்ஜாக கலாநிதியாக அல்லது பெரும் புத்திஜீவியாக இருந்தாலும் கூட அந்த சமூகத்தின் கட்டமைப்பிலே எந்த விதமான சிறிய ஒரு மாற்றம் இல்லாமல் அது வீடு நடை போடுகிறது என்றால் அந்த இமாம் குமைனி அவர்கள் சொன்னார்களே, கிழக்கும் வேண்டாம் மேற்கும் வேண்டாம், லா ஷரத்தியா லா கர்பியா இஸ்லாமியா என்ற அந்த யதார்த்தம் இன்று உணரப்படுகிறது சகோதரர்கள். ஏன் அந்த சமூகம் பண்பட்ட சமூகம், அந்த சமூகத்தினுடைய குறிக்கோள் என்ன என்பதை அந்த உலமாக்கள் அந்த சமூகத்துக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய பயணம் எங்கே போகிறது, எங்களுடைய குறிக்கோள் எங்கே இருக்கிறது, எதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உலகத்திலே வாழுகின்ற சமூகங்களுக்கு மத்தியிலே ஒரு வித்தியாசமான ஒரு சமூகமாக அந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த புரட்சியோடு அது பின்னி பிணைந்திருக்கிறது. இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களிடத்திலே என்னென்னலாம் இருக்கிறது அவைகள் எல்லாம் முஹர்ரம் தந்த பாக்கியங்கள், சஃபர் மாதம் தந்த பாக்கியங்கள் என்பதைத்தான் எங்களுடைய ஆன்மீக தலைவர் அவர்கள் இதனை வர்ணித்திருக்கிறார்கள். யசீதை போன்ற ஒருவர் இந்த உலகத்திலே ஆள வந்தால் இஸ்லாத்துக்கு நீங்கள் பாத்தியா சொல்லி இஸ்லாத்துக்கு விடை கொடுத்து அனுப்பிவிடுங்கள். வாழல் இஸ்லாம் அஸ்ஸலாம் இது கத்து புலியத்துல் உம்மா விராயின் மிஸ்லு யசீத் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்ன அந்த கோஷத்தை இன்று நினைத்து பார்க்கின்றோம் சகோதரர்களே. என்னை போன்ற ஒருவர் அவரை போன்ற ஒருவருக்கு பையத்து செய்ய மாட்டேன் என்பதை இமாம் காமினேயி அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்திலே உரையிலே சுட்டிக்காட்டினார்கள். லா யுபாயு மிஸ்லி மிஸ்லஹு, என்னை போன்ற ஒருவர், அலியை போன்ற, ஹுசைனை போன்ற அந்த ஹுசைனுடைய கலாச்சாரத்தை, அந்த வீரியத்தை பாத்திமா நாயகி அவர்களுடைய மடியிலே தவண்டு வளர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஆசரையிலே வளர்ந்த அந்த மாமனிதர் இமாம் ஹுசைனுடைய என்னை போன்ற ஒருவர் யசீத் குடி வெறி ஹராம் ஹலால் எதுவுமே பார்க்காத யசீதிய குணம் கொண்ட சமூகம். சகோதரர்களே, அவரை போன்ற ஒருவருக்கு என்னை போன்ற ஒருவர் பையத்து செய்ய மாட்டார் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த நிதர்சனம் இன்று சகோதரர்களே அது அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஊர்ஜிதப்பட்டு உணரப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் ஷியா என்றும் சுன்னி என்றும் அது என்றும் இது என்றும் பேசிக்கொண்டு இருப்பதற்குரிய காலம் நேரம் இதுவல்ல. ஏகோபித்த ஒரு முடிவாக, அதாவது மறைக்கப்பட்டிருந்த கள்ள மௌனங்கள் எல்லாம் இன்று வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய யதார்த்தம் 2 விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் விட்டுச் செல்கிறேன். அவை 2ஐயும் நீங்கள் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்பதுதான் இமாம் கொமேனி அவர்கள் தன்னுடைய இறுதி சாசனத்திலே 2 விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே விட்டுச் செல்கின்றேன் என்று அவர்களுடைய பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னி தாரிக்குன் ஃபீக்கும் ஸக்லைன் மா இந்த மஸ்தக்தும் பிஹிமா லம் தவில்லு பாதி அபதா கிதாபல்லாஹ் வ இஸ்ரத்தி அஹ்ல பைத்தி
2 விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே விட்டுச் செல்கிறேன். அவை 2ஐ நீங்கள் பின்பற்றி நடந்தால் நீங்கள் ஒரு காலமும் வழி தவற மாட்டீர்கள். எனவே குஸ்திபானி விலாயத்து ஃபகீபோஷி தா ஆசிபி லெயின் மம்லகத் வாரித் நஷவத் விலாயத்துல் ஃபகீ அந்த ஃபுகஹாக்களுடைய அந்த விலாயத்துடைய அரவணைப்புகளை வாழ்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய நாட்டுக்கு எதுவும் ஏற்படாது என்ற மகுடத்தோடு அந்த நாடு வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், இந்த சந்தர்ப்பத்திலே முனாஃபிக்குகள் யார், குஃபார்கள் யார், மூமின்கள் யார், முஸ்லிம்கள் யார், முஷ்ரிக்குகள் யார் என்பதை எல்லாம் படம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் இந்த ரமதான் மாதத்திலே இறுதி நேரத்திலே வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண நிலையை உன்னை தவிர யாருமே அங்கே சமாதானத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. யா அல்லாஹ், நீயே நீதியையும் நிலைநாட்டி அந்த நாட்டிலே சமாதானத்தை ஏற்படுத்தி விடுவாயாக, மனிதர்களுடைய உரிமைகளை கொடுத்து விடுவாயாக. 70 வருடங்களுக்கும் அதிகமாக பாலஸ்தீன் மண்ணிலே அந்த மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்து வந்த இந்த சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் நீ அறிவாய். எனவே அந்த பலஸ்தீன மக்களுக்கு அவருடைய உரிமையை வழங்கி விடுவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா ذنوبنا ولوالدينا ولمن وجب له حق علينا ولمن وصانا بالدعاء ولأمة محمد صلى الله عليه وآله وسلم. والسلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم.